जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. குரு தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். குருகுலம் கட்டிகாஸ்தானம். ஸ்தாபனத்தின் குறைபாடு. இன்ஸ்டிடியூஷன் அதாவது ஸ்தாபனம் என்று பல பேர் சேர்கிற போது அது கலந்தாங்கட்டியாகத்தான் இருக்கும். அப்படி இருந்தாலும் அது இண்டிவிஜுவலிடம் அதாவது தனி மனிதனிடம் தெரிவது போல தோஷமாக தெரியாது. தனியாக ஏதாவது ஒரு பூவை மட்டும் வைத்து மாலை கட்டினால் அதிலே நடுவிலே எங்கேயாவது ஒரு தழை அல்லது துர்நாற்றம் எடுக்கும் துருக்க சாமந்தி பூ மாதிரி ஒன்றே ஒன்று சேர்ந்திருந்தால் கூட உடனே காட்டி கொடுத்துவிடும். அதை தூக்கி போட்டு விடுவோம். இதுவே பலவித புஷ்பங்களும் சேர்ந்த கதம்ப மாலையாக இருந்தால் அதிலே இந்த வாசனை புஷ்பங்களுக்கு சமமாக தழையும் துருக்க சாமந்தியும் இருந்தாலும் தெரியாது. கத்திரிக்காய் ஒரே விதையாய் இருக்கிறது, அவரைக்காய் ஒரே முற்றலாய் இருக்கிறது என்றால் தனியாக சமைக்க வேண்டாம், அவியலிலே போட்டுவிடுங்கள் என்பார்கள். தனியாக ஒரு பண்டமிருந்து அது கொஞ்சம் மூலியாகிவிட்டால் கூட பிரயோஜனமில்லை என்று தூக்கி போட்டு விடுகிறோம். ஆனால் இந்த மாதிரி ஓட்டை உடைசல், கண்ணாடி சில்லுகள், வீணாய் போன பிளாஸ்டிக் துண்டுகள், துணி கிழிசல்கள் முதலியவற்றை வைத்தே கண்ணை கவருகிற மாதிரி டிசைன்கள், பொம்மை தேர் முதலானதுகள் கூட பண்ணுவதாக அவ்வப்போது பேப்பரில் பார்க்கிறோம் அல்லவா? இப்படித்தான் நம்மிலும் ஆகாதது போகாததுகளை எல்லாம் வைத்தே ஆர்கனைசேஷன், இன்ஸ்டிடியூஷன் என்று ஏற்படுத்தி பிரமிக்க பண்ணி விடலாம். நான் அதிகம் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே தெரியும். இப்போது பிரமாதமாக எத்தனையோ சங்கங்கள் இருக்கின்றனவே, அவற்றிலே தனியாக ஆள் ஆளாக எடுத்து பார்த்தால் எத்தனை பேரை சுத்தம் என்று சொல்ல முடியும் என்பது சந்தேகம்தான். பல பேர் சேர்ந்து இருக்கும் போது தோஷங்களை பூசி மொழிகிவிட முடியும். பசங்களுக்கு புத்தி மட்டும் வளர வேண்டும் என்றில்லாமல் கேரக்டரும் அதாவது குணநலனும் வளரணும் என்றால் அது சுத்தமான இண்டிவிஜுவல் குருமார்களால் நடக்கிற அளவுக்கு இன்ஸ்டிடியூஷனில் ஒரு நாளும் முடியாது. இன்ஸ்டிடியூஷனில் அறிவைத்தான் பரீட்சித்து வளர்க்க முடியும், குணத்தை முடியாது. சிஷ்யனை கூடவே வைத்துக்கொண்டு அவனை பணிவிடை செய்ய வைத்து அவனுக்கு ஆகாரம் போட்டு வளர்க்கும் போதுதான் கூடவே குணத்தையும் வளர்க்க முடியும். ஸ்கூலில் அட்மிஷன் போது முடிவது வெறுமே புத்தியை பரீட்சித்து பார்ப்பதுதான். குணத்தை பரீட்சித்து அதை எப்படி அபிவிருத்தி பண்ணணும் என்று பார்க்கவும், திருத்த முடியாத சரக்கு என்றால் பாடம் கிடையாது என்று தள்ளிவிடவும் இதில் இடமில்லை. நம் பண்டைய முறையிலோ குணத்தோடு சேராத கல்வியே இல்லை. கீதையை முடிக்கும்போது பகவான் ந அதபஸ்காய ந அபக்தாய ந அசுஷ்ருஷவே என்பதாக, அதாவது தீவிர தாபமில்லாதவனுக்கும் பக்தி இல்லாதவனுக்கும் பணிவிடை செய்யாதவனுக்கும் போதிக்கவே கூடாது என்கிறார். ஒரு வருஷமாவது கூட வைத்துக்கொண்டு வாசம் பண்ணி சிஷ்யன் குணத்தை பற்றி திருப்தி அடைந்தாலொழிய பெரிய விஷயங்களை கற்பிக்க கூடாதென்று சாஸ்திரம், அதாவது நா சம்பத்சரே வாசினே பிரபூயாத், இதுகளுக்கெல்லாம் ஸ்கூலில் இடமில்லை. அதனாலேதான் அறிவை மட்டும் வளர்ப்பதாகவும் புத்தி சாமர்த்தியத்தை மாத்திரம் கொண்டு நல்லதற்கில்லாதவைகளையே தினம் தினம் விருத்தி செய்து லோகத்தை கெடுப்பதாகவும் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு வருஷம் டெஸ்ட் பண்ணிவிட்டு பாடம் ஆரம்பிக்கணும் என்று சொன்னதில் இன்னொன்று ஞாபகம் வருகிறது. ஒரு வருஷம் ஆன பிற்பாடு பையனை திருப்பியும் அனுப்பாமல், வித்யாபியாசமும் ஆரம்பிக்காமல், படிப்புக்கு யோக்கியதை இல்லாவிட்டாலும் நன்றாக மாடு மாதிரி உழைக்கிறான், அதனால் வேலை வாங்கலாம் என்றே ஒரு ஆசிரியன் தன் கூட வைத்து கொள்ளலாமல்லவா? இப்படி வித்யாதானத்துக்காக இல்லாமல் ஸ்வய காரியத்துக்காகவோ அல்லது வேறு ஏதேனும் காரணத்தை உத்தேசித்தோ ஒருவர் தன்னிடம் படிக்க வந்த பையனுக்கு ஒரு வருஷமாகியும் வித்யோபதேசம் பண்ணாமல் இருந்தால் அந்த பையனின் பாபமெல்லாம் இவரை சேர்ந்துவிடும் என்று சாஸ்திரத்தில் இருக்கிறது. சிஷ்யனாக ஆன பிற்பாடு ஒருவன் பண்ணும் பாபம் அவனை நல்வழிப்படுத்த தவறிய குருவை சேரும் என்று சொல்லியிருப்பது மட்டுமின்றி, இப்படி சில சந்தர்ப்பங்களில் ஒருத்தனை சிஷ்யனாக எடுத்து கொள்ளாமல் இருப்பதாலேயும்
அந்த பாவம் சம்பவிக்கும் என்று சொல்லியிருக்கிறது. குருவாக இருப்பதில் இத்தனை பொறுப்புகள். சில பெரிய ரிஷிகள் ரொம்பவும் உத்தமமான மாணவனின் பக்தியை வெளிப்படுத்துவதற்காகவே பல வருஷங்கள் போதிக்காமல் இருந்ததாகவும் அபூர்வமாக சில கதைகள் இருக்கின்றன. இன்ஸ்டிடியூஷனாக இல்லாமல் இண்டிவிஜுவல் லெவலிலேயே வித்யாபியாசம் நடப்பதென்பதுதான் மாணவனுக்கு மட்டுமில்லாமல் வாத்தியாருக்கும் நல்லது. அவர் தனியாக நின்றே சோபிக்க வேண்டும் என்னும் போதுதான் தன்னை அப்பழுக்கற்றவராக்கி கொள்ள வேண்டும் என்பது அத்தியாவசியமாய் விடுகிறது. ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, மகாபெரியவா சரணம். जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर